ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நவீஸ் ஒன் டே வியூ. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்னோ வீடியோ vlog தான் பார்க்க போகிறோம். அமெரிக்காவில் நாங்கள் இருக்கிற இடத்துல ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 4 சீசன்ஸுமே நடக்கும். அதாவது சொல்லப்போனால் ஸ்ப்ரிங், சம்மர், ஃபால் சீசன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வின்டர் சீசன் இருக்கும். வின்டரில் பார்த்திங்கன்னா அதிசயமாக பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிற இடத்துல பயங்கர கோல்டு வெதர் இருக்கும். சில சமயம் மைனஸில் எல்லாம் போகும். ஸோ எப்போல்லாம் மைனஸில் போகுதோ வெதர் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ரொம்ப ட்ராப் ஆகும். அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி ஸ்னோஃபால் இருக்கும். ஸோ ஸ்னோ டைமில் பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்னோ வந்து இருக்குங்க. ஃபுல்லாக வெள்ளை பொறுத்தின மாதிரி அந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கும். என்ன தான் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பார்த்திங்கன்னா வெளியில் கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியாது. அந்தளவுக்கு பயங்கர கோல்டு வெதர் இருக்குங்க. ஸோ எப்போவுமே நம்ம வந்து வெளியிலலாம் வரணும்னா கண்டிப்பாக வந்து ஜாக்கெட்ஸு, ஹூடி, மிட்டன்ஸு, அதாவது க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு தான் நம்ம வந்து வெளியில் வர முடியும். நம்ம வந்து ஸ்னோ கேம்ஸ் ஏதாவது விளாட்றோம் அப்படின்னு நினச்சா கூட கண்டிப்பாக வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்னோ க்ளவுஸ்லாம் போட்டுக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்னோ ட்ரைவ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்னோ ட்ரைவ் பண்ணும்போது பாருங்கள், ஸோ ரோடு ஃபுல்லாக கொஞ்சம் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்காங்க. சில சமயம் வந்து ஸ்னோ க்ளீனிங் வெஹிக்கிள்ஸ் வச்சு ஸ்னோவெல்லாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த ஹைவேஸ்லாம் பார்க்கும்போது ஒரு கொஞ்சம் கூட ஸ்னோ இருக்காது. நாங்கள் போகிறது வந்து ஒரு சின்ன கண்ட்ரி சைட் ரோடு தான். ஸோ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா 2 பக்கமும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு பாருங்கள். ரொம்பவே ஈவனாக கவர் ஆகிருந்தது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டேட் பார்க்குள்ளே நுழைஞ்சிட்டோம். ஸோ சம்மரில் வந்து செம்ம சூப்பராக இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனிஷாக இருந்தது. இப்போ வந்து பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஸ்னோவாலாக ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. நாங்கள் இங்கே ஸ்டேட் பார்க்குக்கு வந்தது என்னென்னா குழந்தைங்களோட சேர்ந்து நம்ம வந்து ஸ்னோ ஸ்லைடிங் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்திருந்தோம். ஸ்னோ ஸ்லைடிங் அப்படின்னா கிட்டத்தட்ட பனிசறுக்கு விளையாட்டு தாங்க. குழந்தைங்கலேருந்து ஆரம்பித்து எல்லா பெரியவங்களும் இந்த கேமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிப்பாங்க. ஏன்னா ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஃபன்னாக இருக்கும். நாங்களும் இனிஷியலாக கொஞ்சம் பயந்தோங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்க்கும்போது ரொம்ப ஸ்டீப்பாக போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்டீப்பாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஏன்னா வந்து ஒரு எண்ட்லேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட இந்த மரங்கள்லாம் தெரியுது பார்த்திங்களா, அவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம வந்து பனிசறுக்கு பண்ண முடியும். எங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம எங்கேயாவது நடுவில் ஸ்கிட்டாகி கீழே விழுந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம்லாம் இருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம நினச்சா கூட நம்ம நேராக போனால் கூட சில சமயம் சறுக்கி கீழெலாம் விளையாட ஸ்டேஜ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து இந்த கேம் விளையாடுவோம். ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபன்னாக ரொம்ப ஜாலியாக இருந்தது. சம்மரில் பார்க்கும்போது இந்த ஸ்டேட் பார்க் பார்த்திங்கன்னா நான் இப்போ இருக்கிறோம் இல்லையா, இந்த இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு மாதிரி ஈவனாக புல்லெல்லாம் இருக்கும். ஸோ அந்த புல்லுக்கு மேலே தான் வந்து ஃபுல்லாக பனி பெஞ்சிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா எங்கேயுமே இந்த கல்லோ இல்லைனா வந்து மேடு பல்லோ எதுவுமே இருக்காது. எல்லாமே ஃப்ளாட்டான ஒரு சர்ஃபேஸாக இருக்கும். ஏன்னா வந்து ஸ்னோ ஸ்லைடிங் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் வேணும். இல்லைனா வந்து நம்ம எங்கேயாவது வந்து ஸ்கிட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. இங்கேயே பார்த்திங்கன்னா சில சமயம் வழுக்கிற சான்சஸ்லாம் இருக்கும். இங்கே ரொம்ப ஸ்லெட்டாகி போகிறனால ரொம்ப தூரத்துக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு எண்ட்லேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட இன்னொரு எண்டு வரைக்கும் போகிற மாதிரி இருக்கும். பாருங்கள் ஃபுல்லாக ஸ்னோ தான். இப்போ எல்லாருமே இங்கே வந்து ஸ்னோ ஸ்லைடிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கோல்டு வெதர்னாலே பார்த்திங்கன்னா சில்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா நல்லா காற்று வேறு இருந்தது நாங்கள் போயிருந்தப்போ. அதனால் பார்த்திங்கன்னா க்ளவுஸ் எல்லாம் இல்லாமல் சுத்தமாகவே நம்மளால் வந்து அங்கே நிற்கவே முடியாது. நாங்கள் க்ளவுஸ்லாம் போட்டிருந்தப்போ கூட எங்களுக்கு வந்து கையெல்லாம் விரைக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவு கோல்டு வெதராக இருந்தது. ஏன்னா நாங்கள் போனது வந்து கிட்டத்தட்ட ஜான்வரி டு ஃபெப்ரவரி அந்த டைமில் போனனால ரொம்ப கோல்டு வெதர் சீசன் இருந்ததுங்க. ஸோ குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தடவை அவங்க வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 தடவை 3 தடவை விளையாட ஆரம்பிச்சிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் விளையாடணும்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. என்ன ஒன்று நம்ம வந்து ஈஸியாக கீழே இறங்கிடுவோம். ஆனால் திருப்பியும் மேலே ஏறி வர்றது வந்து ஒரு பெரிய எக்ஸசைஸிங்காக இருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா நாங்கள் வந்து கீழே சறுக்கிட்டு போகிறது மேலே திருப்பி மேலே ஏறுறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மலைக்கு மேலே ஏறி வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்.
மாதிரி தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி ஸ்னோ பெஞ்சிச்சுன்னா இந்த ஏரியாவில் வந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க ஸ்னோ ஸ்லெட்டிங் பண்ணுறதுக்கு. பார்க்குறீங்க எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள் சுற்றிலும். ஸோ டெம்பரேச்சரும் பார்த்திங்கன்னா மைனஸில் தான் இருக்குது. ஸோ எல்லாருமே பாருங்கள், எல்லாருமே வந்து சின்ன குழந்தைங்கலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பெரியவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஸ்னோ ஸ்லெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பயங்கர ஒரு கோல்டான ஒரு வெதராக தான் இருக்குது. நாங்கள் இருந்தது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 to 30 மினிட்ஸ் தான் இருந்தோம். நாங்கள் பிளான் பண்ணி வந்தது கிட்டத்தட்ட 1 hour இருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அந்த காற்று வந்து எங்களால் வந்து ரொம்ப நேரம் நிற்க முடியாத சுச்சுவேஷன் இருந்தனால ஸோ கொஞ்ச நேரம் தான் நாங்கள் விளையாட மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப காற்று அடிக்கிற மாதிரி இருந்தனால குளிரும் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எங்களால் வந்து ஒரு 20 மினிட்ஸ் தான் நாங்களால் வந்து நின்று விளையாட முடிஞ்சிருது. எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபன்னாக ரொம்ப ஜாலியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சம்மர் டைமாக இருக்கும். இந்த சம்மரில் வந்து இந்த மாதிரி இந்த குளிர் டைமில் எடுத்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அதாவது ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே. இந்த சம்மரில் அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்னோ டைமில் எங்கேயாவது ஒரு கண்ட்ரிக்கு போனால் ஒரு நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே உனக்கு பிடிச்ச ஒரு விஷயந்தான். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ஸ்னோ எப்படி நம்ம ஊரில் எப்படி ரொம்ப ஹாட்டான ஒரு வெதர் இருக்கோ அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கோல்டான ஒரு வெதராக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா வின்டருங்கிறது கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ஒரு 4லேருந்து ஒரு 5 மாதம் வரைக்கும் இருக்கும். ஏன்னா அந்த குளிர் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 months. ஏன்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட நார்த்து பகுதியில் இருக்கிறனால நார்த்து சைடு எல்லாமே பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏயில் இருக்கிற எல்லா நார்த்து சைட்லேயும் பார்த்திங்கன்னா குளிர் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க அங்கே எல்லாருக்குமே. ஸோ அங்கே இருக்கும்போது எங்களுக்கு வந்து எப்படா அந்த குளிர் சீசன் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா எங்களால் வந்து ஒரு டெய்லி ரொட்டீன் விலாக், அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வெளியில் வந்து ஒரு வாக்கிங்கோ ஒரு ஜாகிங்கோ பண்ண முடியாது. எல்லாமே மோஸ்ட்லி எங்களுக்கு வந்து வெளியில் பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டீஸும் பார்த்திங்கன்னா இன்டோர் ஆக்டிவிட்டீஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த பனி இந்த குளிர்லாம் எப்போ முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்காக இருக்கும். நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா ஸ்ப்ரிங் சீசனில் வந்து கண்டிப்பாக பனி பெய்ய சான்ஸே கிடையாதுங்க. ஏன்னா எல்லாமே வந்து வின்டர் சீசன்லேயே முடிஞ்சு போயிடும். ஸ்ப்ரிங் சீசனில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஒரு பேக் டு நார்மல் வெதர் வர மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட அந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து வளர ஆரம்பிச்சிடும். திருப்பியும் அந்த மரங்களில் பார்க்குறீங்கள இந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே வந்து அதாவது ஒரு பிரைட்டான ஒரு டேவாக மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சம்மர் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுடைய ரொட்டீன் டேஸ் எல்லாம், அதாவது வாக்கிங்கோ சரி ஜாகிங்கோ எல்லாம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கிட்டத்தட்ட ஷாப்பிங்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம நடந்தே பக்கத்தில் ஏதாவது ஒரு கடைக்கு போகிறதா இருந்தாலும் நம்ம நடந்தே போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்திங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது பர்த்டே பார்ட்டி செலிப்ரேஷனுக்காக எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்ருந்தாங்க. பொதுவாக இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்றைக்கி வீட்டிலே தான் நான் செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ வீட்லேயே பார்த்திங்கன்னா ஃபுல் டெக்கரேஷன் ஒர்க்லாம் பண்ணி ரொம்ப கிராண்டாக ரொம்ப நீட்டாக சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எப்படி பண்ணாங்கன்றதை பார்க்கலாம்.
கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டி ஹாலில் டெக்கரேஷன் பண்ணி எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தது, அதே மாதிரி தான் இருந்தது. எல்லாருக்கும் கேக் எல்லாம் சர்வ் பண்ணியிருந்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ குட்டி குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து கேக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ரொம்பவே க்யூட்டான ஒரு பர்த்டே பார்ட்டியாக இருந்தது. குட்டீஸ் எல்லாருமே கேக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக ரொம்பவே ஒரு ஃபன்னான ஒரு கெட் டுகெதராக இருந்தது. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே ஒரு ஃபன்னான டைமாக இருந்ததுங்க. ரொம்பவே டைம் வந்து ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருந்தது. ஸோ ஈவினிங் வந்து நாங்கள் டின்னருக்கு வந்து கொத்தமல்லி சட்னி பண்ணி ஒரு தோசை பண்ணலான்னு ரெடி பண்ணலான்னு இருந்தேன். ஸோ கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். வானலியில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூட இப்போ இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 7லேருந்து ஒரு 10 பல் பூண்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ கொஞ்சம் கூட அந்த பச்சை ஸ்மெல் இல்லாத வரைக்கும் நல்லா இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ லைட்டாக அந்த ஆயிலில் வந்து நல்லா வதங்கி வரணும். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அந்த சட்னிக்கு தேவையான வெங்காயம், அதாவது நான் வந்து சும்மா அந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயமும் ஒரு 4லேருந்து ஒரு 5 வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து பெரிய வெங்காயம் சேர்க்குறதுனால ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி சும்மா அதாவது கட் பண்ணி சேர்த்தாலே போதும். ஏன்னா நம்ம வந்து வதக்கிட்டு நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம். ஸோ நான் வந்து சட்னியோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வரணுன்றதுக்காக கொஞ்சம் வெங்காயம் வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி, அதாவது 4-5 பீசஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ வதக்குறதுல அந்த சட்னியோட டேஸ்ட்டே இருக்குது. கூடவே வந்து தேவையான அளவுக்கு, அதாவது ஒரு கேரட்டை நான் வந்து சும்மா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு கேரட் டேஸ்ட்டு வந்து பிடிக்கலன்னா இது தேவை கிடையாது. கேரட் வந்து இந்த மாதிரி வதக்கி சேர்த்தா கூட நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்வீட் தன்மை இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு கேரட் வேணும்னா நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கேரட்டும் நல்லா வதங்கி வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு தக்காளி பழம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லாவே வதங்கிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. உங்களுக்கு சில்லி பவுடர் பிடிக்கலன்னா நீங்கள் வந்து வரமிளகா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த சட்னி செய்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா அது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா இடமும் ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு நான் ஒரு சைஸ், அதாவது கொஞ்சம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து இது கூட சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே வந்து தோசை மாவு வந்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நல்லா அது பொங்கி வந்துருச்சு. ஸோ இந்த சட்னிக்கு பார்த்திங்கன்னா சூப்பர் காம்பினேஷன் வந்து தோசை தான் இருக்கும். ஸோ தோசை அல்லது சட்னி. ஸோ நம்ம வந்து தோசையை ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம்.
தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சட்னி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏற்கனவே நல்லா கழுவி எடுத்துருக்கிற கொத்தமல்லி இலை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ ஃபைனலாக தான் அந்த கொத்தமல்லி இலையை நம்ம சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டு நல்லா லைட்டாக வதக்கி விட்டாலே போதும். அதுக்கப்புறமா இதை வந்து சூடு ஆறுனதுக்கப்புறமா அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. சூப்பரான தோசைக்கு காம்பினேஷனான மல்லி சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் எல்லோரும் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே டெஃபினட்டாக ரொம்பவே பிடிக்கும். ஸோ நாங்கள் இன்றைக்கி டின்னருக்கு பார்த்திங்கன்னா தோசைக்கு கூட வந்து அதாவது கொத்தமல்லி சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.